ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து அன்னபூர்ணிக்கு பதிலாக தீ மிதிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச தூரம் நடந்து போகிறாங்க. கால் ஸ்லிப் ஆகி நெருப்புலேயே விழுந்துடுறாங்க. இங்கே பைரவி அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சிவானி இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே வேகமாக ஓடி போய் நெருப்பில் காலை வச்சு இறங்கி நம்ம சிந்துவை தூக்கிட்டு வந்து இங்கே தன்னோட மடிமால படுக்க வைக்கிறாங்க. சிந்துக்கு தீக்காயம் பட்டதுனால முகம் கை கால்லாம் எரியுது. ஐயோ வலிக்குது டாக்டரே, டாக்டரே என்னால் இந்த வலியை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சிந்து ரொம்பவே வலியில் துடிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிவாவுக்குமே ரொம்பவே பயங்கரமாக ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போது இங்கே மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எசிக்கி தான் இந்த பிளானை பண்ணுது. ஸோ எப்படி அப்படின்னா அந்த தீயை பற்ற வச்சு நெருப்பாக்குவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து தீ போடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே உள்ள பள்ளம் பள்ளமாக நோண்டி வச்சுருங்க. அப்படி அந்த பள்ளத்தில் காலை வச்சா கால் ஸ்லிப் ஆகி கண்டிப்பாக நெருப்பில் பொசுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த எசிக்கு தான் பிளான் சொல்லி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணிக்கு போட்ட பிளான் தான். அன்னபூர்ணிக்கு பதிலாக இங்கே நம்ம சிந்து தீ மிதிச்சிருப்பாங்க. ஸோ சிந்து தான் இப்போ ரொம்பவே தீ காயத்தினால அடிபட்டு ரொம்பவே வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எசிக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் அது இருக்குது. அன்னபூர்ணிக்கு போட்ட வலையில் இந்த சிந்து விழுந்துட்டா. சிந்துவும் நமக்கு ஆகாது தானே, சரி சரி அவளும் செத்து போகட்டும், செத்து தொலைஞ்சிட்டா அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்கும். இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணோம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இந்த தீ காயம் தாங்க முடியாமல் அப்படியே அந்த வழியிலே இவ செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எசைக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சிந்து, டாக்டரே என்னால் வலியை பொறுத்துக்க முடியல டாக்டரே, எனக்கு கை கால் முகம் எல்லாமே எரியுது, ரொம்ப வலிக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரு சிவா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப வலியில் சிந்து துடிக்கிறா, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பிரியம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், சிந்து வலியை தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, அக்கா நம்ம இதுக்காக இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இவனை என்ன நம்ம தீ மிதிக்க சொன்னோமா, அது மட்டும் இல்லாமல் இந்த வேண்டுதல் பாதிலே முடிஞ்சிடும் சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் கூட தீ மிதிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன், நானே செய்யலான்னு நினச்சேன். ஆனால் முந்திரிக்கட்ட மாதிரி இவ தானே முந்திக்கிட்டு வந்து தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா, இவ கால் ஸ்லிப் ஆகி வேண்டுதலை பாதிலே அதாவது வேண்டுதலை பாதிலே நிறுத்தணும், இதனால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கா. இவ வேணும்னே தான் தீ நெருப்பில் கீழே விழுந்து இப்படியே அடிப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, இவளுக்கு வலிக்குது அப்படின்னா இவளே நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும்க்கா, நம்ம எதுக்காக இவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, வேணும்னு யாராவது தனக்கு உடம்புல காயத்தை உண்டாக்கிப்பாங்களா, என்ன பேசுகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பெரியம்மாவுக்காக சிந்து உயிரவே கொடுப்பா, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை சிவா, பாவம் சிந்து எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், நம்ம உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவை தூக்கிக்கிட்டு ஆறுமுகம், சிவா, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, பைரவி இவங்க எல்லாருமே நம்ம சிந்து கூடவே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. மகா ஒரு பக்கம் சிந்துக்கு தீக்காயம் பட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலுமே, ஆனால் அன்னபூர்ணி, பைரவி, சிவா, ஆறுமுகம்னு எல்லாருமே இப்படி உருகுறாங்களே, அவளுக்காக எல்லாருமே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு எசிக்கி கிட்ட வந்து, எசிக்கி நம்ம எந்த பிளான் போட்டாலும் அது சொதப்பிடுது எசிக்கி, யதார்த்தமாக நடந்தது இப்போ நமக்கு சாதகமாக போயிடுச்சுல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இந்த சிந்து அந்த காயம் எரிச்சல் தாங்க முடியாமல் எப்படி கதர்னா தெரியுமா, அதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க. அக்கா இது எல்லாமே தானாக நடந்தது கிடையாது, அன்னபூர்ணி அக்காவுக்கு தான் நான் இந்த பிளானவே போட்டேன், ஆனால் இதில் சிந்து சிக்கிக்கிட்டா, எப்படியோ ஒன்று நம்ம போட்ட பிளானு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த எசிக்கு வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. என்ன எசிக்கி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஒரு பிளானை பண்ணியிருக்க, அக்கா உங்ககிட்ட சொல்லலைன்னா என்ன, பிளானை சக்ஸஸாக முடிச்சேன்ல அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ எசிக்கி ஏதோ மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குடா, சரி சரி அந்த சிந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பா, அதை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி அக்கா வந்து அந்த சிந்து பக்கம் சாஞ்சிடவே கூடாது, அது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சோம், எப்படியோ தீக்காயமாவது பட்டிருக்கே, அதை வச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம், ஆனால் அதுக்காக அன்னபூர்ணி அக்காவை சிந்து பக்கம் எந்த ஒரு நிமிஷமும் நம்ம சாய விட்டுறவே கூடாது, இது மூலமாக கூட அன்னபூர்ணி அக்காவுக்கு சிந்து மேலே இறக்கம் வந்து சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, சிவாவும் சிந்துவும் கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே கூடாது, இந்த சிந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தாங்க்கா, சரிக்கா நம்ம மட்டும் இங்கே இருந்தோம் அப்படின்னா ஏதாவது சந்தேகம் வரும், நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவோம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கி வந்து எங்கள் மகாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க.
ஸோ இன்னொரு சைடு டாக்டர் இருந்துட்டு இங்கே சிவா கிட்ட என்ன சார் இது இவ்வளோ காயம் படுற அளவுக்கா நீங்கள் விட்டு வச்சுருந்தீங்க, தீ மிதிக்கிறப்போ விழுகுறாங்கன்னா உடனே போய் தூக்க வேண்டாமா, முகம் கை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ரொம்பவே அப்படி அப்படி கசிஞ்சிக்கிட்டு இருக்கு பொண்ணு, அந்த கொப்பளம் மாதிரி போட்டிருக்கு, ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க ரெடி பண்ணிடலாம், இருந்தாலும் கொஞ்சம் வலியை பொறுத்துக்கணும், அவங்க வலியை பொறுத்துப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்பவே சீரியஸாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களால மூச்சுமே விட முடியல, அதுக்கு மாஸ்க்கு ஆக்சிஜன் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம், ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, என்ன ஒன்று வலிக்கு தான் தாங்க மாட்டாங்க, தீக்காயன்றது சீக்கிரமாக ஆற போகிறது கிடையாது, அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும், மற்ற காயனா கூட சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஆனால் தீக்காயன்றது அப்படியே ஆறுற மாதிரியே தெரியும், ஆனால் அப்படியே பக்கம் பக்கம் அப்படியே ஒரு மாதிரி சீவு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது வரைக்கும் இவங்க வலியை தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது கடவுள் புண்ணியம் தான், கடவுள் கண்டிப்பாக சிந்து கூட இருக்கணும், சிந்துவோட வலியை எல்லாத்தையுமே அந்த கடவுள் வாங்கிக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பலமாக காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரே சொல்கிறாங்க. நம்ம சிவாவுக்கு அழுகழுகியாக வருது, உடனே ஆறுமுகம் கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அன்னபூர்ணிக்குமே மனசு தாங்கலை, நமக்காக தான் வேண்டுதலை முழுசாக நிறைவேற்றணுன்றதுக்காக தான் சிந்து தீ மிதிச்சா, இப்போது இவளுக்கு இவ்வளோ பெரிய தீக்காயம் பட்டிருக்கே, இதை எப்படி தான் அவள் தாங்கிக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்குமே ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ மகாவும் எசைக்கியும் அப்போ தான் வராங்க. உடனே மகா இருந்துட்டு அக்கா என்னக்கா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மகா இந்த தீக்காயம் நிறைய பட்டிருக்கான், அது அந்த வலியை அவளால் தாங்கிக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நிறையவே தீக்காயம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. பாவம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அது அவளுக்கெல்லாம் எதுக்காகக்கா நீங்கள் பரிதாபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பரிதாபமெல்லாம் படாதீங்க, வேணும்னு தானே வந்தா, வேணும்னு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கா. மகா என்ன மகா பேசுகிற, யாராவது வேணும்னே நம்ம உடம்புல தீக்காயத்தை பட்டுக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னு செய்வாங்களா, இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசாத மகா, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம இருக்கணும், அதுவும் நமக்காக என்னுடைய வேண்டுதலை முழுசாக செய்யணுன்றதுக்காக தான் சிந்து இப்படி ஒரு வேண்டுதலவே செஞ்சாங்கன்னா இவளுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அக்கா அதான்க்கா அந்த சாமியை இவளை ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன், அந்த சாமிக்கு இவன் வேண்டுதல் செய்கிறது சுத்தமாக பிடிக்கல போல, அதனால தான் அந்த சாமியை இவளுக்கு தண்டனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவோ மகா நம்மளால் தீக்காயம் பட்டுருச்சு, இதனால் சிந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாகவே அவளுக்கு தீக்காயம் எல்லாமே ஆறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி ரொம்பவே சிந்துக்காக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிந்து பக்கம் சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சிந்து கண் விழிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண் விழிக்கிறாங்க. இப்போது சிவா தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு. டாக்டரே என்னால் வலி தாங்க முடியல டாக்டரே, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, ரொம்ப வலிக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அழுதுகிட்டே, சிந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்து, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல டாக்டரே, அந்த தீ தீப்பந்தம் ஒரு மாதிரி குழியும் மேடுமா இருந்தது, உள்ளே நிறையவே ஆழம் தோண்டி வச்சுருக்காங்க, அதில் அந்த நடக்கும்போது ஏதோ உள்ள பொந்துக்குள்ளே காலை விட்ட மாதிரி இருந்தது, அந்த காலை என்னால் சடான்னு எடுக்கவே முடியல, யாரோ இது வேணும்னே செஞ்ச சதி தான் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சிந்து சொல்கிற, இதில் கூட யாராவது சதி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அன்னபூர்ணியாத்துக்கு யாரோ ஆகாதவங்க தான் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, ஏன்னா இந்த மாதிரி தீக்குழி பந்தம் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சமமாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு, ஆனால் அது இப்படி இல்லவே இல்லை, சமமாலாம் இல்லவே இல்லை, உள்ள ஒவ்வொரு அடிக்குமே ஒரு மாதிரி நிறைய குழி தோண்டி வச்சுருக்காங்க, அந்த குழியில் காலை விட்டதும் டக்குன்னு என்னால் எடுத்து இன்னொரு அடி வைக்கவே முடியல, கால் ஸ்லிப்பாகி தான் நான் அது கீழே விழுந்தேன், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாரோ தான் இந்த சதி வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து இங்கே நம்ம டாக்டர் சிவா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சிவா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி சிந்து, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பாக யாருன்னு மட்டும் தெரிஞ்சுதான் அவங்கள சும்மாவே விடமாட்டேன் சிந்து, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ வலியை நீ தாங்கிக்கிற அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, என்னுடைய பெரியம்மாவுக்காக நீ வேண்டுதலை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் இந்த அளவுக்கு உன்னை காயத்தையும் வலியையும் அனுபவிக்க வச்ச அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் இப்போவே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி நான் இது விஷயமா விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெளியே வராங்க. ஆறுமுகத்தை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சிந்து இப்படி சந்தேகப்படுறான், அதில் ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. சரி சரி, நான் அந்த நெருப்பு போட்டாங்க இல்லையா அவங்கள நான் விசாரி
விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போயிட்டு இங்கே அந்த நெருப்பு ரெடி பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் குழியெல்லாம் வெட்டினோம், கரெக்டாக தான் போட்டோம், நாங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுது. 3 பேர் இருந்தாங்க. ஸோ 3 பேரோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும். உடனே இப்போ நான் சஞ்சய் போலீஸ் சாருக்கு கால் பண்ணிடுவேன், நீங்கள் லைஃப் லாங் ஜெயிலில் தான் இருக்க வேண்டியதாக வரும் அப்படின்ற மாதிரி சும்மா மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டு எசிக்கு தான் இந்த விஷயத்த செய்ய சொன்னாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து அந்த தீயில் விழுந்து அவங்க செத்து போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் சிந்து அதில் நடந்து அவங்களுக்கு இப்படி ஒரு தீக்காயம் பட்டுருச்சு. அவங்க பணம் கொடுத்தாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு போலீஸ்கிட்டலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க 3 பேருமா கெஞ்சி கெத்துறாங்க. ஸோ இதை கேட்டால் நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இதே இடத்துல உங்கள் அம்மா உங்களுக்கோ இல்லை உங்கள் அக்காங்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுங்களுக்கோ இப்படி பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? பணம் கொடுத்து ஏன் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே எதுவுமே இல்லையா? பணம்னா பணம் கூட வாயை திறக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி நீங்கள் இப்போது இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க. இதனால் சிந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள யாரையுமே உசுரோடு வச்சுருக்க மாட்டேன். சிந்துவுமே ரொம்பவே வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த எஸ்ஐக்கு தான் காரணமா? அந்த எஸ்ஐக்கு இருக்குது, எதுக்காக இப்படி கேவலமான கேடுகட்ட வேலையை பண்ணியிருப்பான் அவன்? அப்போது என் அம்மாவை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளோ கோவம் இருந்தால் என் அம்மா மேலே இப்படி ஒரு பிளானை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சிவா கிட்ட, அதாவது சிவா ஹாஸ்பிட்டலில் சிந்து பக்கத்தில் இருக்காரு. ஸோ சிவாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, சிவா இதுக்கு பின்னாடி இந்த எசைக்கு தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆறுமுகம் சொல்கிற? இது என்னால் நம்பவே முடியலையே. ஆமாம், 3 பேரை வச்சு ரெடி பண்ணியிருக்கான். உள்ள பள்ளமாக நான் நோண்டி அதில் பள்ளம் இடமாக இருந்ததுனால தான் காலை வச்சா அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு தான் கால் ஸ்லிப்பாகி தான் சிந்து கீழே விழுந்திருக்காங்க. சிந்து சந்தேகப்பட்ட மாதிரி இதில் சதி பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த எஸ்ஐக்கு தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கான ஆதாரமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா கிட்ட காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் அந்த 3 பேர்கிட்டையுமே வாக்குமூலம் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தேன் நம்ம சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இளநீ அருவா இருக்குது. ஸோ அந்த இளநீ அருவாவை எடுத்துக்கிட்டு பயங்கர கோவமாக நம்ம சிவா போகவும் உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா எங்கே சிவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த எஸ்ஐக்கு ரொம்ப நல்ல மாதிரி இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன், அவன் பெரியம்மாவோட உயிரை எடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான், என் பெரியம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்போம் ஆறுமுகம்? அது மட்டும் இல்லாமல் சிந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கானா அதுக்கு அவன் அந்த எஸ்ஐக்கு தான் காரணம், அவனை சும்மாவே விடக்கூடாது, அந்த எஸ்ஐக்கு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கான். முழுசா அன்னபூர்ணி பெரியம்மா மட்டும் அந்த தீயை மிதித்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இல்லை பாதியிலே கூட அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். சிந்து பாவம் அன்னபூர்ணி பெரியம்மாவை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டா தெய்வம் மாதிரி வந்து இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த எசிக்கியை நான் வெட்டாமல் விட மாட்டேன், நான் விட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ இப்போ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அன்னபூர்ணி அம்மாவும் அது மட்டும் இல்லாமல் சிந்துன்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணலாம். நம்ம சஞ்சய் சாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவனை ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஆறுமுகம், கண்டிப்பாக என்னால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கவே முடியாது. என் அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் யாரையுமே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்க நம்ம சிவா அரிவாவை, அதாவது இளநீ வெட்டுற அரிவாவை தூக்கிக்கிட்டு பயங்கர கோவமாக இப்போ சிந்துருக்க வார்டு போகிறாங்க. ஸோ அங்கே தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி மகா எசிக்கி இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்கே சிவா அவ்வளோ ஆக்ரோஷமாக கோவமாக அரிவாவை தூக்கிட்டு வரதை பார்த்த பைரவி, அத்தை அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிவா ஏன் இவ்வளோ கோவமாக அந்த அரிவாவை தூக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பைரவி கேட்குறாங்க. எனக்குமே தெரியல அத்தை, ஏன் சிவா இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மகா இருந்துட்டு, டே எசிக்கி என்னடா சிவா ஏன்டா இவ்வளோ கோவமாக அந்த அரிவாவை தூக்கிட்டு வரான் தெரியலேக்கா, எனக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டே எசிக்கி, எனக்கு என்ன ஒன்றுமே புரியலடா, அவன் எதுக்காக இவ்வளோ கோவமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சிவா ஓடி வந்து, டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா எசிக்கியை அப்படியே அருவாவை தூக்கி காட்டவும் இங்கே எசிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நடுநடுங்கி போயிடுறாங்க. ஐயோ சிவா நிறுத்து, நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக நீ என்ன இப்படி அருவாவை எடுத்துகிட்டு வெட்டு வர
ஐயோ அக்கா காப்பாற்றுங்கக்கா, என்னக்கா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாக்கே ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகி போகுது. டேய் சிவா, என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எசிக்கு என்ன தப்பு பண்ணா? எதுக்காக நீ அவனை அறிவாவில் வெட்டணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்க? அன்னபூர்ணி அக்கா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த எசிக்கியோட கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சிவா என்னையா இதெல்லாம், ஏயா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எசிக்கு என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா, அவன் என்ன தப்பு செஞ்சான்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்களே அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அந்தளவுக்கு அவன் மன்னிக்க முடியாத தப்பை செஞ்சுருக்கான் பெரியம்மா. யாருக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் உயிருக்கு ஆபத்து வந்தாலுமே நான் அதை பற்றி கொஞ்சம் துளி கூட கவலைப்பட மாட்டேன் பெரியம்மா. உங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள சிந்துக்கு யாருக்காவது ஆச்சுன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது பெரியம்மா. என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. சிந்து எனக்கு இவ்வளோ காயத்தை தீக்காயத்தை உடம்புல பட்டு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவள் வழியில் எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல பெரியம்மா. சிந்து இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க. சிந்து மட்டும் அந்த வேண்டுதலை செய்யலைனா, ஏன்னா உங்களை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்ஐக்கு பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, என்ன சிவா சொல்கிற, நீ சொல்கிறத எதையுமே என்னால் நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இருந்துட்டு ஃபோனில் இருக்க ஃபோட்டோ வீடியோஸ் காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மகாவும் எஸ்ஐக்கும் அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. போச்சு, முடிஞ்சிச்சு. இந்த அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துமே தவிர இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. தப்பு பண்ணிட்டோமே. இப்போ வரைக்கும் நம்ம நகை விஷயத்தில் மாட்டாமல் இருக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமே. அன்னபூர்ணிக்கு ஒன்றுனா இந்த சிவா சும்மாவே இருக்க மாட்டானே. அவனோட வாழ்க்கையை விட அன்னபூர்ணி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சே. கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற யார் வருவா? யாராலையும் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இருந்துட்டு, அன்னபூர்ணி பெரியம்மா, நீங்கள் என்னை தடுக்கவே கூடாது. கண்டிப்பாக நான் அந்த எசைக்கியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டேன் பெரியம்மா. உங்களை கொலை பண்ணணும், நீங்கள் செத்து போகணும்னு நினச்சிருக்கான். அவனுக்கு அப்படி என்ன உங்கள் மேலே கோவம்? அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது பெரியம்மா. நான் இப்போவே அவனை கொண்டு போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, கொஞ்சம் பொறுமையாக ஆறு, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம். நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னா அதை நான் ஏற்றுக்குவேனா? அதை என்னால் தாங்கிக்க முடியாதியா. ஒரு நிமிஷம் பொறுமையாக அறியா. எசிக்கி, என்ன எசிக்கி, ஆறுமுகம் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எசிக்கி கிட்ட கேட்குறாங்க. ஸோ எசிக்கி இருந்துட்டு திருட்டு முழிக்கிறாங்க. மகா இருந்துட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க. இங்கே பாரு எசிக்கி, சடான்னு அன்னபூர்ணி அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா, வேறு வழியே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே எசிக்கி இருந்துட்டு, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி காலில் விழுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி, அப்போது என்னை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணியா எசிக்கி? அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் செஞ்சேன்? உனக்கு நான் எதுவுமே இது வரைக்கும் கெடுதல் நினச்சது கூட இல்லையே. கனவுல கூட உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும், இல்லை நீ நல்லாவே இருக்கக்கூடாதுனால நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. உன்னை மட்டும் இல்லை, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினச்சது கிடையாது. தன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணும்னு மட்டும் தான் நான் நினச்சிருக்கேன். என் மனசாட்சி படி இன்றைக்கி வரைக்குமே நான் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? உன்னை நான் என்ன பழி வாங்கினேன், என்ன செஞ்சேன் அப்படின்றதுக்காக நீ என்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். எதுக்காக பிளான் பண்ண எசிக்கி சொல்லு எசிக்கி. நான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை அப்படின்னா இப்போது உன்னை இது சிவா கொன்னே போட்டிருப்பான். இப்போது அதுக்கான ரீசன் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக நானே உனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இங்கே எசிக்கி கிட்ட கேட்குறாங்க. ஸோ எசிக்கி என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அக்கா ஏதோ ஒரு புத்தியில் இப்படி செஞ்சுட்டேன் அக்கா, அது நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே எசிக்கி யோசிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அவன் எதுக்காக உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணானலாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமா அவனை விட்டு வச்சோம் அப்படின்னா உங்கள் உயிருக்கு எப்போவுமே ஆபத்து தான். கண்டிப்பாக இவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் பெரியம்மா. நீங்கள் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. சிந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன சொன்னார், தீக்காயம் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, அது கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும், பொறுமையாக தான் ஆறுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வலியை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது சிந்து. எந்த தப்புமே செய்யாமல் அவ எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவனுக்கு என்ன கொடுமையோ இல்லை ஏதாச்சும் அவனுக்கு துரோகமாக ஏதாவது செஞ்சிங்களா? இல்லை, நீங்கள் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நல்லது மட்டும் தானே செய்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், ட்ரெஸ்ஸு, சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணுன்றதை அத்தனையும் 5-3 அடுக்காக செஞ்சு வைக்கிறீங்களே. அப்படி இருக்கிறப்போ இவன் எதுக்காக உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்? அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. ஒருவேளை ஒட்டுமொத்த சொத்தையுமே அவன் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறானே என்னவோ தெரியல பெரியம்மா. உங்களை கொண்டுட்டு மொத்த சொத்தையுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். சொத்து பத்தை விட
உயிர் தான் பெரியம்மா ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர் மேலேயுமே எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட உங்களை கொன்று போடணும்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நினச்சிருக்கான். இவன் இப்படி நினச்சது இன்றைக்கி நம்ம இவனை மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் மனசில் இருக்கிற எண்ணம் அழிஞ்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இவனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பெரியம்மா. இவனை விட்டு வைக்கவே கூடாது. உங்களுக்காக நான் இவனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, நீ பொறுமையாக அறியா, இங்கே பாரு எசிக்கி, நீ பண்ண தப்புக்கு உனக்கு தகுந்த தண்டனை கொடுக்க போகிறேன். நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நீ வீட்டை விட்டே வெளியே போகணும். ஒரு ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீ வெயிலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் நீ சம்பாதிச்சு சாப்பிடணும். அப்போ தான் உனக்கு பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். இப்போ வரைக்குமே நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுத்தையுமே உங்களுக்கு வாங்கி போடுறதுலேருந்து, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் எல்லாமே செட்டிலாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே சும்மா வருதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது ஆறுமுகம் வெயிலில் வயலில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்தி அவன் எவ்வளவோ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ கூட கஷ்டப்படுறான். கஷ்டம்னா என்ன, பணத்தோட அருமைனா என்ன, ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்ற வரைக்குமே அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் யாருமே அப்படி கிடையாது. உங்களை யாருமே நான் வேலைக்குமே அனுப்பலை. அது மட்டும் இல்லாமல் உங்களை சொகுசாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே என்னை கொல்லணும்னு நினச்ச நீ எசக்கி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அக்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எசக்கி, சிவா சொல்கிறது கரெக்டு தான். எதனால் உனக்கு என்னை கொல்லணும்னு எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இப்போ நான் கொடுத்த தண்டனை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ 2-3 மாதம் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் இது 2-3 மாதன்றத நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என் பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டியிருக்க, நீ எனக்கு மருமகன். அந்த ஒரு இதில் மட்டும்தான், என் பொண்ணோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் உனக்கு குறைந்தபட்சமாக நான் தண்டனை கொடுக்குறேன். ஒரு 3 மாதமாவது நீ வெளியே வேலை செஞ்சு ஒவ்வொரு ரூபாயுமே கஷ்டப்பட்டு சோறு வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் உனக்கு கஷ்டம் வருத்தனா என்னன்னு தெரியும். அன்னபூரணி எவ்வளோ நல்லவங்க. அன்னபூரணி நம்மளை எப்படியெல்லாம் சொகுசாக வச்சுக்கிட்டாங்கன்ற நீ அப்போ தான் உணர்வ. அப்படி ஒரு தண்டனை உனக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாரியா சிவா, நீ இது ஒரு டைம் என் விஷயத்தில் விட்டுறியா? நான் சொல்கிறதா இங்கே நடக்கணும். எங்கள் பாரியா சிக்கி, இந்த நிமிஷத்துலேருந்து நீ வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அன்னபூர்ணி ஒரு தண்டனையை எங்கள் எசைக்கு கொடுத்துட்றாங்க. எசைக்கு இருந்துட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு புத்திக்கெடுத்தனமாக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, இப்போ வரைக்குமே உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு இவன் என்ன காரணம்னே சொல்லவே இல்லை. மன்னிச்சிருங்கன்னு மட்டும் தான் சொல்கிறான். இவன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறமா இவன் திருந்தலை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பெரியம்மா. இவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. சரியா சிவா, நீ கொஞ்ச நேரம் பொறுமையாயிரியா, நான் தான் தண்டனை கொடுத்துருக்கேன்ல. இங்கே பாரு எசிக்கி, இனிமேல் முகத்துலேயே முழிக்காத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. இப்போ மகா சைகை பண்ணுறாங்க. இங்கே பாரு எசிக்கி, நீ இப்போ மெதுவாக அக்காவோட மனசை மாற்றி உன்னை எப்படியாவது நான் வீட்டுக்குள்ளே வர வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து எசிக்கி கிட்ட சைகையாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே எசிக்கியுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பைரவி இருந்துட்டு, அத்தை இப்படியெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணால் மனசுக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அத்தை. எதுக்காக இந்த எசிக்கி இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்கத்த. எல்லாருக்குமே நீங்கள் நல்லது மட்டும் தான் நினைக்கிறீங்க. அப்படி இருந்துமே உங்களை எல்லாருமே எதிர்க்கிறாங்களல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பைரவி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் இருந்துட்டு, சிந்துக்கு நான் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போயிட்டு இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிவா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரிய சிவா, சிந்து பக்கத்துலேயே இருந்து நீ அவளை கவனிச்சிக்கோ. அவள் எப்போவுமே நம்ம குடும்பத்துக்காக தான் நல்லது மட்டும்தான் செய்கிறான். நான் பார்த்த வரைக்குமே அவள் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கெடுதலுமே நமக்கு செய்யலை. அவள் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மற்றபடி அவகிட்டன்னு பார்த்தோம் அப்படின்னா அவகிட்ட எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவள் தீக்காயம் பட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். எனக்காக தான் அவள் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ கூடவே இருந்து சிந்துவை நல்லபடியாக கவனிச்சிக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. மகாக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்ன பண்ணுறது, எஸ்சிக்கு வேற மாட்டிக்கிட்டான். நம்ம இந்த விஷயத்தில் எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் இந்த சிந்துக்கு குணமாகி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த சிந்துவை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு துரத்தணும். அன்னபூர்ணி அக்காவோட மனசை மாற்றி இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா எப்படியாவது சிவாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எஸ்சிக்கு எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அவன் மட்டும் வெளியே இருந்தானா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம கூட இருந்தால் தான் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ எங்கள் நம்ம சிவா சிந்து பக்கத்துலேயே இருந்து சாப்பாடு ஊட்டி டேப்லெட் கொடுத்து அவங்கள அந்த
தீக்காயத்துக்கு எல்லாமே அப்பப்போ ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சிந்துவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம சிந்துக்கு தீக்காயம் பட்டிருந்தாலுமே கூடவே இருந்து சிவா கவனிச்சுக்கிறது நம்ம சிந்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய வலினாலுமே நம்ம சிந்து சிவாவுக்காக தாங்கிப்பாங்க. முக்கியமாக அன்னபூர்ணிக்காக கூட எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வேணாலுமே அனுபவிக்கிறதுக்கு நம்ம சிந்து ரெடியாக இருக்காங்க தான் சொல்லணும். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.